செப்டம்பர் 25ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகையில் திருமணத்திற்கு முந்தைய செக்ஸ் உறவு தொடர்பாக குஷ்பு பத்திரிகைக்கு அளித்த பேட்டி வெளியானது. பேட்டி அளித்த முழு விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி நடிகை குஷ்புவுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. இதன் தொடர்பாக தினமலரில் 20/1/2010 வெளிவந்த செய்தியை அப்படியே உங்களுக்கு சொல்லுகின்றேன். பேட்டியளித்த முழு விவரம் தேவை. குஷ்பு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு என்ற தலைப்பில் தினமலரில் செய்தி வந்துள்ளது. திருமணத்திற்கு முந்தைய செக்ஸ் உறவு தொடர்பாக பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் முழு விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி நடிகை குஷ்புவுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருமணத்திற்கு முந்தைய செக்ஸ் உறவு தொடர்பாக நடிகை குஷ்பு அளித்த பேட்டி ஒன்று 2005ஆம் ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகையில் வெளியானது. இந்த பேட்டி பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது. தமிழகத்தில் 23 இடங்களில் அவருக்கு எதிராக அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க வேண்டும், 6 மாதங்களில் வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என 2008ஆம் ஆண்டு ஏப்ரலில் சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து குஷ்பு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் குஷ்பு கூறியிருப்பதாவது: பத்திரிகை ஒன்றுக்கு தான் அளித்த பேட்டியின் அடிப்படையில் என்னை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசியல் சார்புடைய சில அமைப்புகள் அரசியல் ஆதாயம் மற்றும் விளம்பரம் தேடும் நோக்கத்தோடும் 2005ஆம் ஆண்டில் நடந்த இடைத்தேர்தல்களை கருத்தில் கொண்டும் எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டன. அதனால் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை ஐகோர்ட்டின் தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும். இவ்வாறு மனுவில் குஷ்பு கூறியிருந்தார். மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் சென்னை ஐகோர்ட்டின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் அவரின் மனு நேற்று மீண்டும் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன், நீதிபதிகள் பாஞ்சால் மற்றும் சவுகான் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது குஷ்புவின் வக்கீல் பிங்கி ஆனந்த் கூறுகையில், திருமணத்திற்கு முந்தைய செக்ஸ் உறவு தொடர்பாக இந்தியா டுடே பத்திரிகை 2005 செப்டம்பரில் ஆய்வு ஒன்றை நடத்தியது. இந்தியாவில் உள்ள அனைத்து பெரிய நகரங்களிலும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது இளம் தலைமுறையினருக்கு செக்ஸ் கல்வி போதிக்க வேண்டியதின் அவசியம் பற்றி குஷ்பு தெரிவித்தார். அவரின் அறிக்கையில் எந்த விதமான ஆபாசமும் இல்லை என்றார். உடன் நீதிபதிகள், குஷ்புவின் அறிக்கை வரம்பிற்கு அப்பாற்பட்டது, அது எளிதில் ஏற்க முடியாது, அதனால் அவர் ஏதும் தவறாக கூறவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? குஷ்புவிடம் கேட்ட கேள்வி என்ன, அதற்கு அவர் அளித்த பதில் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால் குஷ்புவின் பேட்டி தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். 2 வாரத்திற்குள் இதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். நடிகை குஷ்புவின் பேட்டியை பற்றி எனது பத்திரிகை எங்கள் பாரதம் அக்டோபர் 2005 இதழிலும் பெண்களே நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் நான் சொல்லியுள்ள கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வெந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வச் சாதிகள் படைக்கவும் செய்திடுவோம். இவ்வாறு பெண்ணின் பெருமைகளை புரட்சி கவிஞர் சுப்பிரமணிய பாரதி தனது பாடல்கள் மூலம் புகழ்ந்து பாடியுள்ளார். ஒவ்வொரு நாட்டின் பெண்களும் அந்த நாட்டின் கண்களாக அங்குள்ள கலாச்சார பண்புகளை விளக்கும் ஒளி விளக்காக திகழ வேண்டும் என்று நமது முன்னோர்கள் பலரும் கூறியுள்ளார்கள். பெண்களை பார்க்கும்போது நாம் கும்பிடும் தெய்வங்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்ற கருத்தையும் திருவள்ளுவரிலிருந்து பல தவச்சீரர்கள் வரை சமயத் தலைவர்களும் சிறப்புற எடுத்து சொல்லியுள்ளார்கள். கன்னிப் பெண்ணாக இருந்து திருமணமானவின் தன் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை தேடித் தந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை பேணி காத்து வளர்க்க வேண்டும். தான் பிறந்த மண்ணின் பெருமைகளை உலகெங்கும் உணர்த்தி காட்டும் திறமைசாலிகளாக, வீரர்களாக, விவேகிகளாக, விஞ்ஞானிகளாக தங்கள் குழந்தைகளை உருவாக்குவது ஒரு தாயின் கடமை.
தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பண்பும் நல்லொழுக்கமும் உள்ளவர்களாக வளர்ப்பதில் ஒரு தாயே பெரும்பங்கு வகிக்கிறாள். மராட்டிய மாமன்னன் வீர சிவாஜியையும் விவேகானந்தர், புத்தர், சங்கரர், காந்தி, காமராஜ், அண்ணா, பெரியார், ராஜாஜி போன்ற மேதைகளையும் நமக்கு தந்தவர்கள் தாய்மார்கள்தான். அவர்களுக்கு பால் ஊட்டி வளர்த்து நல்லறிவையும் தாய்நாட்டு பற்றையும் அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் அவர்களுடைய தாய்மார்கள்தான். ஆகவே கணவனின் இல்லறத்தை நல்லறமாக்குவது பெண்கள்தான். பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் நன்னெறிகளையும் கற்றுக் கொடுக்கும் தாய்மார்களால் தான் அவர்கள் குடும்பம் மட்டுமல்ல இந்த நாடும் சிறப்புற விளங்கும். திருவள்ளுவரும் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல பண்புகள் மனைவியிடம் இல்லையானால் வேறு என்ன சிறப்பு இருந்தும் பயனில்லை என்று கீழே குறிப்பிட்டுள்ள குரலில் கூறியுள்ளார். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை மனைமாட்சி தாயினும் இல். தன் பிள்ளைகளுக்கு நல்லறிவை சொல்லி வளர்க்க வேண்டியவர்கள் குஷ்பு போன்ற தாய்மார்கள். அவரை போன்றவர்கள் திருமணத்திற்கு முன் ஒருவன் பிள்ளை பெறாமல் இப்படி வேண்டுமானாலும் ஒரு ஆணுடன் உறவு கொள்ளலாம் என்று இந்தியா டுடே பத்திரிகையின் கருத்துகளுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது ஒரு தவறான செயல். அவரும் ஒரு தாய். தன் பிள்ளைகள் தவறான வழியில் செல்வதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை வீட்டோடு அல்லது நண்பர்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். கற்புக்கரசி கண்ணகியை போற்றி வணங்குகிறது தமிழ்நாடு. அவள் கற்பின் கனலால் மதுரை மாநகரம் தீப்பற்றி இருந்த கதையை எல்லோரும் அறிவார்கள். மும்பை பார் நடனங்கள் தடை செய்யப்பட்டதன் காரணம் நடனப் பெண்களின் தவறான நடவடிக்கைகளால் ஏராளமான இளைஞர்கள் தங்கள் வளத்தையும் உடல் நலத்தையும் இழந்து வாழ்க்கையையும் சீரழித்துக் கொண்டார்கள். பார் டான்சர் தரானும் கான் கிரிக்கெட் வீரர்களுடன் தவறான உறவு கொண்டு ஏராளமான பணம் சம்பாதித்ததை வருமான வரித்துறையினர் நாட்டு மக்கள் முன் வைத்துள்ளனர். குட்டைப்பாவாடை அணிந்து விளையாடிய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை கண்டித்து மும்பையைச் சேர்ந்த முஸ்லிம் சமுதாய அமைப்புகள் பொங்கி எழுந்து போராடின. சானியாவும் தன் போக்கை மாற்றிக்கொண்டுள்ளார். ஆகவே குஷ்புவை போன்ற பொது வாழ்க்கையில் உள்ள கலைஞர்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நல்ல கருத்துக்களை சொல்லி சீரழியும் இளைஞர் சமுதாயத்தை சீர்திருத்த முன்வர வேண்டும். அதுவே தாயினத்தைச் சேர்ந்த குஷ்பு போன்றவர்களின் கடமை உணர்வாக இருக்க வேண்டும். இவ்வாறு எங்கள் பாரதத்தில் கட்டுரை வெளியாகியுள்ளது. குஷ்பு அவர்கள் இந்தியா டுடே பத்திரிகைக்கு அளித்துள்ள பேட்டியில் பெண்கள் திருமணமாகும் போது கன்னித்தன்மை கலையாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களிலிருந்து நமது சமூகம் விடுதலையாக வேண்டும். கல்வி பெற்ற எந்த ஆண்மகனும் தான் திருமணம் செய்யப் போகிறவள் கன்னித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் திருமணத்திற்கு முன்பு செக்ஸ் வைத்துக் கொள்ளும் போது கர்ப்பமாகாமலும் பால்வினை நோய்கள் வராமலும் பெண் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று புது விளக்கம் தந்து உள்ளார். இதை பெண்கள் சமுதாயமே ஏற்றுக்கொள்ளுமா? பெண்களை தமிழர்கள் தெய்வமாக நினைக்கிறார்கள். திருவள்ளுவர் கூறியுள்ளதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணிடம் பெருமை உடையவை வேறென்ன இருக்கின்றன? பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பன்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்று வள்ளுவப் பெருந்தகை அறிவுரை கூறியுள்ளார். திருவள்ளுவர் சொன்ன அறிவுரை நினைவில் வைத்து இன்று தமிழகத்தில் வாழும் குஷ்பு தமிழ் பெண்களை மக்கள் தெய்வமாக மதிக்கும் நிலைக்கு கேடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே அனைவரின் விருப்பம். நன்றி, வணக்கம்.